ஹலோ guys, நம்ம இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஃபீவர் எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சஞ்சய் வந்து ப்ரொபோஸ் பண்ண போறான்ற ஒரே குஷியில இருப்பாரு. இவன் சொல்ல வர்றதுக்குள்ள அவன் வந்து சொல்லுவான், ஆமா நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், எனக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துருச்சா, என்ன சொல்றான் இவன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலி 1 year பிஃபோர் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அங்க பார்த்தா ஒரு ஹோட்டலு இங்க சஞ்சய் குரூப் வந்து சாப்பிட வந்திருப்பாங்க. இவன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பான். அங்க வந்து சர்வர் வந்து சொல்வாரு, இவங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம் போலன்னு பார்த்தா இவன் ட்ரிங்க் வாங்கி குடிச்சிட்டே இருப்பா. அட் ஒன் பாயிண்ட்ல மட்டையாவே கீழே விழற மாதிரி வரும்போது சஞ்சய் பிடிச்சி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து போன எபிசோட்ல ஊட்டி விடுவாள், அதே மாதிரி ஊட்டி விடுவான். எனக்கு ரீசெண்டா தான் ஞாபகம் வந்துச்சு எல்லாமே சொல்லிட்டு சஞ்சய் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பார்த்த ட்ரெஸ்ல தான் நான் இப்ப வந்திருக்கேன்னு. சஞ்சய் சொல்லுவான், எனக்கும் இப்பதான் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு சுச்சுவேஷனை சமாளிச்சுட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரிதான் இருந்துச்சு, சரி சொல்லிக்க வேண்டான்னு. நீங்க வேற என்னோட ஸ்டூடெண்டோட அங்கிளா போயிட்டீங்க, எனக்கு எம்பாரசிங்கா இருக்கும்ல, இருந்தாலும் என்னால சொல்லாம இருக்க முடியல, அதாலதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு கொடுத்தான் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்வீட் வந்து எடுத்து கொடுப்பான். சஞ்சய்க்கு மூஞ்சே வாடி போயிடும், என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காளேன்னு. அவன் ஸ்வீட் கொடுத்துட்டு சொல்லுவா, நீங்க எனக்கு பண்ணதை நான் திருப்பி பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள எதுவும் இல்லைல்ல, அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போவா. அதுக்குதான் என்ன கேட்பான், அப்ப நீங்க இன்னைக்கு சாக போனது ஒரு ஆக்சிடென்டா இல்ல வந்து இன்டென்ஷனா பண்ணீங்களான்னு. இவளுக்கா ஒரு மாதிரி ஆகிடும், என்ன இவன் எல்லாமே ரிமெம்பர் பண்ணிருக்கானே. அதான் அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் போவாங்க. இவ குடிச்சிட்டு வரும்போது அங்க ஒரு பெரிய ட்ரக் வரும். ஆக்சுவலி இன்டென்ஷனா தான் வந்து விழ போவா, அதுக்குள்ள இவன் வந்து காப்பாத்திடுவான். அப்பவுமே அவன் கிட்ட இருக்கிற இடத்த அந்த ஸ்வீட் கொடுத்துட்டு சொல்லுவான், உங்க மூட் வந்து ரொம்ப டவுனா இருக்கு, ஸ்வீட் சாப்பிடுங்க எல்லாமே கியூர் ஆகிடும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போவான். இவன் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடும். சொல்லுவா, என்னோட பர்சனல் நான் எதுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், உங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி, நான் உங்களுக்கு வெறும் உங்களோட நெப்பியோட டீச்சர் மட்டும்தான், அந்த லிமிட்டை நீங்க எப்போதும் கிராஸ் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் என்னோட விஷயத்துலயும் தலையிடாதீங்கன்னு இவ கத்திட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா. இவனா மிஸ்யூன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பா. இங்க இருந்து நெக்ஸ்ட் மார்னிங் சஞ்சய் வாங்கி கொடுத்த பிளான் பாட்டை பார்த்துட்டு திட்டிக்கிட்டே இருப்பா. இதனால உங்ககிட்ட நான் லிமிட்டா வச்சுக்கிறது, நீ இதெல்லாம் கேட்க கூடாதுன்னு பார்த்தா நீ அதை கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருப்பா. சரி தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்தலாம், தண்ணி ஊத்தும் போது அந்த பிளான்ட்ல வந்து ஹனிபி இருக்கும். அவளை துரத்த ஸ்டார்ட் பண்ணிட்டு இதெல்லாம் மேல இருந்து குடுக்குறன்னு ஓடி வெளில வருவா. அங்க பார்த்தா சாய் வந்திருப்பான். சாய் அடிச்சு ஸ்டாப் ஆகிடுவா. அப்பதான் சாய் பார்த்தா பி வந்து அவளை துரத்துறது தெரியும். சரி நீங்க என்கிட்டயே ஒழிஞ்சுக்கீங்கன்னு சொல்லிட்டு அவளை வந்து அவன் மேல சாச்சிப்பான். பி வந்து அவனோட மண்டையில பட்டன் போட்டுட்டு போயிடும். உள்ள கூட்டு போயிட்டு அவனுக்கு பிளாஸ்டிக் எல்லாம் ஒட்டிட்டு 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இவன் வந்து இவளுக்காக சிக்கன் சூப் வந்து வாங்கிட்டு வந்திருப்பான். அதை கொடுத்துட்டு இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு, பிளஸ் அவனோட கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவான். இங்க சண்டே ஒர்க் பண்ற பிளேஸ்ல ரொம்ப சேடா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான், ரொம்ப சாரி நான் அதை கேட்டக்கூடாது அந்த மாதிரி. அங்க பிலிப் வந்து சொல்லுவான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஹோ அந்த பொண்ணுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. இவன் வந்து சொல்லுவான், எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லி என்னால முடியாது, ஒரு ஷீட் கூட எடுக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு கிடையாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். இங்க அவனோட ஸ்கூல் டீச்சர் எல்லாம் சஞ்சய் கூட சண்டை போடுறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இங்க இருக்கிற மாஸ்டர் வந்து என்ன சொல்லுவான், எனக்கு மேல ஒரு பெரிய மாஸ்டர் இருக்காரு, அவர் வந்தாதான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ட்ரைனிங் கொடுப்பாரு. அவங்க எல்லாருமே வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அட் லாஸ்ட் அது யாருன்னு பார்த்தா நம்ம சஞ்சய் தான் அந்த மாஸ்டர். நம்ம டீச்சர்ஸ்க்கு சரியான ஷாக்கா இருக்கும், அட பாவீங்களா அவன் அடிக்கிறதுக்கு அவன்கிட்டயே கிளாஸ் கத்துக்க வந்திருக்குமேன்ற மாதிரி. ஆனா நம்ம சஞ்சய் கிட்ட மூடு இருக்காதான். சொல்லுவான், எனக்கு இப்ப மூடு இல்ல, நம்ம நாளைக்கு வந்து கிளாஸ வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு. அதோட போயிருக்கலாமா, இதுல எல்லாம் என்னையும் கூட்டிட்டு போங்க ஜெயிலுக்குன்ற மாதிரி வாலண்டியரா ஒரு சார் வந்து என் கூட நீ சண்டை போட்டுதான் ஆகணும்னு அவங்கிட்ட அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் மிஸ் யூன் வந்து மிஸ் சோக்கு வந்து கால் பண்ணுவா. அதை பார்த்துட்டு எடுங்கன்னு சொல்லி கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பா. அவ சொல்லிட்டு இருப்பா, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா, இங்க வந்து நிறைய ஹனிபி இருக்கு, தொல்லை தாங்கவே முடியல. ஹனிபியா, சரி நம்ம வந்து நாளைக்கு யாராச்சும் பார்க்கலாம், ஆன்லைன்ல எக்ஸ்பர்ட் யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே இங்க பார்த்தா ஸ்கூல்ல பிரின்சிபல் வந்து ஸ்போர்ட்ஸ் டேக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க 2 டீமா பிரிக்க போறோம், ஒயிட் டீம் அண்ட் ப்ளூ டீம். இதுல யார் வின் பண்றீங்களோ அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து மெடல் கொடுப்போம்ன்ற மாதிரி. சோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து பால் சூஸ் பண்ண சொல்லுவாங்க கலரு. ஹனியன் போயிட்டு ஒயிட் சூஸ் பண்ணுவாங்க, சஜன் வந்து ப்ளூ டீம். இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்பதான் மிஸ்ஸோ வந்து சொல்லுவா, உங்களுக்காக ஒரு ஆன்லைன் எக்ஸ்பர்ட்டை வந்து அந்த பி துரத்துறதுக்காக பாத்துருக்கேன்னு.
பார்த்தா ஒரு செல்ஃப் இன்ட்ரோ வீடியோ மாதிரியே இருக்கும். அதுல அவங்க சின்ன வயசுல இருந்து எப்படி எல்லாம் இன்செக்ட பிடிச்சாங்களோ அந்த பில்டப் எல்லாம் பண்ணி பெரிய ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை பார்த்துட்டு சரி உங்ககிட்டே போலான்ற மாதிரி டிசைட் பண்ணிடுவாங்க. மிஸ் யூன் போய் இருக்கும்போது பால் பார்த்தோம்னா ஒயிட் கலர் சூஸ் பண்ணுவா. இந்த ஸ்டாஃப் ரூம்ல பார்த்தோம்னா மிஸ்டர் ஹான் பெரிய ஒரு ப்ராப்ளமே கிரியேட் பண்ணிட்டு இருப்பாரு. என் டீம்ல பாத்தீங்களா ப்ளூ டீம்ல ஒருத்தரும் ஒன்னுத்துக்கும் லாக்கி கிடையாது, எல்லாம் சாம்பார் மாதிரி இருக்காங்கன்னு மிஸ் ஷோக்கு வந்து கோவம் வந்துடும். யாரை பார்த்தா என்ன சொல்றீங்க, அப்ப உங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாத நீங்க டீம் மெம்பர்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணியே ஆகணும். பிரின்சிபல் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் வந்து நான் பொறுப்பேற்றுக்க முடியாது, நீங்க இருக்கிற டீம்லயே தான் இருக்கணும். சரி அப்ப வேற யாருன்னா வந்து நான் ஒயிட் டீம்ல இருந்து ப்ளூ டீமுக்கு ஸ்வாப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ் யூனியும் ஒயிட்ல இருந்து ப்ளூக்கு சேஞ்ச் பண்ணுவா. அவளோட பெர்மிஷன் கூட கேட்காம அவள் என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்துட்டு இருப்பா. இதை வந்து சஜின் ஒளிஞ்சிருந்து பாத்துருவா. இங்க மிஸ் யூனி வீட்ல மிஸ்டர் ஹார்ன் திட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு, வாயை மூடிட்டு இருந்து எது வேணாலும் பண்ணலாமா, என்னோட இதுல அவரு யார் வந்து டிசைட் பண்றதுட்டு. அப்புறமேட்டு சாய் எடுத்துட்டு வந்த அந்த சூப்பை வந்து டேஸ்ட் பண்ணதும் அவளுக்கு அவன் டேட் செஞ்சு கொடுக்குற சூப் மாதிரி இருக்கும். உடனே பிளாஷ்பேக் போவா. ஒவ்வொரு முறையும் அவங்க டேட் இவளுக்காக ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அழுதுட்டே இருப்பா. உடனே சாய் கால் பண்ணி கேட்கலான்னு போகும்போது வெளில யாரோ டோர் நாக் பண்ற சவுண்ட் கேட்கும். உடனே போன ஃபுட் எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடிடுவா. பார்த்தா இவங்க ஆன்லைன்ல புக் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பிஎஸ் ஆகிறதுக்காக அவங்க வந்திருப்பாங்க. ஆக்சுவலி அது வேற யாரும் இல்ல, நம்ம சஞ்சய் தான். ஃபுல்லா கவர் பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்க தானே அது நான் புக் பண்ண ஆளுன்னு சொல்லிட்டு கூட்டு போவா மேல. அந்த பிளான் கிட்ட போய் சொல்லுவா இந்த இதை வந்து எப்படியாவது காலி பண்ணிடுங்க, பிளான்ட் வந்து டேமேஜ் ஆனா கூட பரவாயில்ல எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா இது ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அதை கொடுத்தவங்க தான் எனக்கு ஞாபகம் வராங்கன்னு ஆக்சுவலி சஞ்சய் பத்தி சஞ்சய் கிட்டே சொல்லிட்டு இருப்பா. ஆனா அதோட கூட எடுத்து கையில எடுத்து சக் சக்குன்னு நசுக்கி ஒரு கவர்ல போட்டு முடிச்சிருவான். இவ்வளவு சீக்கிரம் இது முடிஞ்சிருச்சா, சரி நான் போய் கீழே அமௌண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க கீழே வந்து ஒரு மரம் இருக்கும். அதையும் வெட்டிடுறீங்களா எனக்காக, அதுல இருந்து கூட இந்த பி வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு, சரி அதுக்கு ஒரு 20,000 மாதிரி கேட்பாங்க. ஓகே மாதிரி போவான். இவன் வந்து மரத்தை வெட்டிட்டு இருப்பான். இவ அவனுக்கு சாப்பிட எடுத்துட்டு வந்துட்டு அப்பதான் பார்த்தா சாய் கால் பண்ணிருப்பான். இவன் அட்டன் பண்ணி பேசிட்டு எல்லாம் இவரு கேட்டுட்டே வெட்டிட்டு இருப்பாரா. உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்டாரண்ட்ல வாங்கினீங்கன்ற டீடைல்ஸ் கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட பிடிக்கும், எனக்கு ரெசிபி சொல்லுங்க, நம்ம 2 பேரும் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பிளேஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாளா. இவன் வெட்டி முடிக்கும் போது அந்த ட்ரீ வந்து அவன் மேல விழத்துக்கு போவோம். இவன் ஒரு ஓடி போயிட்டு பிடிச்சிடுவான். பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கத்துவானா, என்ன இந்த வாய்ஸ் வந்து கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லி கிட்ட வந்து அவனோட ஸ்லீவ் இருக்கும் போது அந்த டிராகன் டேட்டோ இருக்கும். இதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடும். சோ உடனே திட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன நீ என்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்க, இல்ல நான் ஸ்டாக்லாம் பண்ணல, இந்த உன்னோட 40,000 எடுத்துட்டு நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லுவா. இல்ல நான் சொல்ல வரது கேளுங்க, நீங்க எது சொன்னாலுமே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி நான் தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க, இந்த ஊர்ல ஒண்ணு தவிர இந்த டிராகன் டேட்டோ யார் போட்டுட்டு இருப்பா சொல்லு, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல வந்து எந்த ஒரு இதுக்குமே நீங்க இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்லி கத்திட்டு போயிடுவா. இங்க நெக்ஸ்ட் டே அந்த கஃபேக்கு சாயும் மிஸ்யூனா வந்து வந்திருப்பாங்க மீட் பண்ண. ஆக்சுவலி பிஃபோர் இட் செல்ஃப் சஞ்சயும் வந்துருவான். அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். சஞ்சய் இருக்கிறது சாய் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. மிஸ் யூன் கேட்பா ஆக்சுவலி நீங்க எதுக்கு சோர்ல நீங்க வந்தீங்கன்னு சஞ்சயை குத்தி காமிக்கிற மாதிரியே பேசிட்டு இருப்பா. அதுக்கு மிஸ் யூன் வந்து சொல்லுவான் கரெக்ட், இங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் அப்படிதான் பிஹேவ் பண்றாங்க, என் மனசுல இருக்கிறது நீங்க அப்படியே சொல்லிட்டீங்கன்னு. இவன் இதெல்லாம் கேட்டுட்டு அப்செட் ஆகி கிளம்பிடுவான். இங்க சஞ்சய் போம்ஸுக்கு பார்க்க வந்திருப்பான். அந்த பப்பி கிட்டதான் அவங்க எல்லாமே சொல்லிட்டு இருப்பான், ஏன் தப்புதான், நான் எதுக்கு அங்க போய் இவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும், நான் ஒருவேளை ஓல்ட் ஃபேஷனா இருக்கணும், நான் என்ன பண்றது, எனக்கு பிடிச்சவங்க எதுக்கும் சஃபர் ஆகக்கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால சோல் பீப்புள் மாதிரிலாம் பிஹேவ் பண்ண முடியாது. சோ நீயே சொல்லுங்க. அப்பா வந்து எப்படி அம்மா கிட்ட லைனை கிராஸ் பண்ணாம அம்மாவை சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு பப்பி கிட்ட கேட்டுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே சாய் வந்து யூன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் டெலிவரிய முடிச்சுட்டேன், இப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்பதான் பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அவ வந்து மிஸ்யூன் அடிச்சுட்டு போயிடுவாளா. மிஸ்யூன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லுவா நான் வந்து கேஸ் போட போறேன்னு. அதுக்கு அவங்க மம்மி சொல்லுவாங்க இதை இப்படியே விட்டுட்டு இதை வந்து நம்ம மேலும் கொண்டு போனோம்னா என்னோட நேம் தான் வந்து கெட்டு போகும், நீ இந்த டீச்சர்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, என்னோட பொண்ணுன்னு தான் பாப்பாங்க, சோ என்னோட ரெப்புடேஷன் எல்லாமே போயிடும். இவ என்ன பண்ணுவா, பாருங்க அம்மா எப்படி சொல்றாங்க, இப்ப நான் வந்து எனக்காக நான் ஸ்டாண்ட் பண்ணாம போயிட்டேன்னா பேரண்ட்ஸ் கூட அஃபேர் வச்சிருந்த டீச்சர்ன்ற மாதிரியே நான் வந்து லைஃப் லாங் இருக்கணும், அது என்னால முடியாது. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, நிஜமாவே நீ அஃபேர் வச்சிருக்கியா இல்லையான்ற மாதிரி கேட்பாங்க ஒரு கொஸ்டின். அதுல வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுவா. பிளாஷ்பேக் முடிஞ்சு இங்க பார்த்தோம்னா அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க
உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனை, நீங்க இந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. அப்ப கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சாய் கிட்ட கொடுப்பாங்க. நாங்க அகைன் கேஸை வந்து ரீஓபன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்போர்ட்ஸ் டேக்காக பேரண்ட்டை வந்து மீட் பண்ண வர சொல்லியிருப்பாங்க. பிரின்சிபல் தான் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஒயிட் டீம் அண்ட் ப்ளூ டீம்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க. இந்த சஜனுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு பதிலா சாய் தான் வந்திருப்பான். சஞ்சய் வந்து சொல்லுவா, பேரண்ட்ஸ் மீட்டிங் தானே சொன்னீங்க, இங்க என்ன பேரண்ட்ஸ் இல்லாம வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சாய் வந்து ஏஞ்சி சொல்லுவா, அவர் என்ன பத்தி தான் சொல்றாரு, நான் ரூல் புக்ல இருக்க மாதிரி தான் பண்றேன், பேரண்ட்ஸ் வரலன்னா சிப்ளிங்ஸ் வரலான்னு போட்டிருக்கு, சோ என்னோட சிஸ்டருக்காக நான் வந்திருக்கேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் வந்து ஒயிட் டீமுக்கு யார் வாலண்டரியா இருக்க போறா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அகைன் சஞ்சய் பிளாஷ்பேக் போவான். பொம்சிக்கு பார்க்க போனாங்கல்ல, அப்போ இவன் வெளில போயிட்டு வர கேப்ல மிஸ் யூன் வந்துருவேன், அம்மா வந்துட்டு பொம்சிக் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஒயிட் பால் அங்க விட்டு போயிருப்பா. இந்த ஒயிட் பால் எங்க இருக்கா, நான் லாஸ்ட் டைம் வரும்போது விட்டு போயிருப்பேன் போல. ஆக்சுவலி அம்மா வந்து ஸ்போர்ட்ஸ் டேல கலந்துருக்கேன், எப்படியாவது அம்மா வின் பண்ணியே ஆகுவேன், அம்மா கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு, கண்டிப்பா அம்மா உனக்கு மெடல் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன்ற மாதிரி பேசிட்டு இருப்பா பொம்சிக் கிட்ட. இதை கேட்டுட்டு ஒயிட் டீமோட வாலண்டரியா நான் இருக்கேன்ற மாதிரி நிற்பான். இந்த சாய் ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு வருவாங்க. ஆக்சுவலி அவங்க அன்னைக்கு மீட் பண்ணாங்கல்ல கஃபேல, அப்ப சொல்லுவான் செட்டின்னு சொன்னாங்க, நீங்க ப்ளூ டீம்ல இருக்கீங்கன்னு. ஆமா அப்படின்னு சொல்லுவா. நம்ம எப்படியாவது இந்த டீமை வின் பண்ணிடலாம் ஒயிட் டீம்ன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. சாய் இருந்துச்சு ப்ளூ டீமோட லீடரா நான் இருக்கன்ற மாதிரி இருந்துப்பான். பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க, சரி 2 பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்கன்னு. இவங்க 2 பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க. சோ இப்போ ப்ளூ டீம் வர்சஸ் ஒயிட் டீம்ன்ற மாதிரி பார்க்க போறோம். இங்க சஞ்சய் ஒயிட் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக கூப்பிட்டு வந்திருப்பான். சோ நல்லா என்துவா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க. அந்த சைடு இருக்கிற ப்ளூ டீம் வந்து அவன் என்ன பண்ணுவான், தியரி கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருப்பான். அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போர் ஆகுமா, அதனால இவங்க எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுட்டு சோல்ல வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கேக்ஸ் எல்லாம் வாங்கி அவங்க கிட்ட கொடுப்பான். நல்லா இருக்குல்ல, நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா இதை விட சூப்பரான டேஸ்ட்ல ஒரு கேக் இருக்கு, அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது மீட் பண்ணிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாச்சிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் வாம்சிக்க பாக்குறதுக்கு இவன் வந்திருப்பான். இவனும் அந்த டைம் தான் வருவான். சோ 2 பேரும் வாம்சிக்க வச்சு பேசிப்பாங்க. வாம்சிக் அம்மா கிட்ட சொல்லு, நான் அவங்களை ஸ்டாக் பண்ணல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்தேன்ற. அதே மாதிரி மிஸ் யூனை வந்து சொல்லிட்டு இருப்பா. வாம்சிக் அப்பா கிட்ட சொல்லு, அன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஃபைனலா சஞ்சய் என்ன சொல்லுவான், வாம்சிக் அப்பா தான் ஒயிட் டீமோட ரெப்ரசன்டேட்டிவ், சோ கண்டிப்பா அப்பா உனக்கு மெடல் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவேன், அம்மா கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவான். இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கும், இவன் தான் ஒயிட் டீமோட லீடரா அப்படின்னு சொல்லிட்டு வாம்சிக் எடுத்து வச்சுட்டு யோசிச்சுட்டே இருப்பா. நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பரபரப்பா ஸ்போர்ட்ஸ் டே ஃபெஸ்டிவலுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க ஹனிலுக்கு அவன் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். ஹனில் வந்து சொல்லிட்டு இருப்பான், அங்கிள் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் கேளுங்களேன் அப்படின்ட்டு. சொல்லி நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், திரும்பி அதே சொல்லிட்டு இருப்பான். என்னடா சொல்லணும் சொல்லுடா, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஏன் நான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, ஆமா நீங்க பண்ணாதீங்களே, சரி நீ சொல்லு, நீ எதுக்கு தோக்கறதுலே குறியா இருக்க, பிராக்டிஸும் பண்ண மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன், அது வந்து அப்படின்னு சொல்லி வருவான். டேய் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எடுத்துக்கணும்ல, நீ எதுக்கு வேணான்ற, நான் உங்க டீம் எப்படியாவது வின் பண்ணி காட்டு, எதுக்காக நீங்க வின் பண்ண போறீங்கன்னு கேட்பான். உனக்காக எனக்காக நீங்க வேண்டாம், வின் பண்ண வேண்டாம், எனக்காக இல்லைனாலும் உங்களோட கிளாஸ் டீச்சருக்காக ஆகணும்ல, கிளாஸ் டீச்சருக்காக, ஆமா அப்பதானே உனக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதனால சொல்லுவான், அவங்கதான் ப்ளூ டீம்ல இருக்காங்க, கிடையாது அவங்க ஒயிட் டீம்ல இருக்காங்க, அவங்க அந்த பாலை வச்சுட்டு வந்து என் கண்ணால பார்த்தேன். ஆக்சுவலி மிஸ்டர் ஹாங் வந்து அவங்க டீம் ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ் யூனை இந்த டீம்ல இருந்து அந்த டீமுக்கு ஸ்வாப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கா கேட்டுட்டு இருப்பான். ரொம்ப இன்டர்வா கிளம்பிட்டு இருந்தவன மிஸ்ன்ற மாதிரி ஆக்கிடுவானா. இங்க ஒயிட் டீமோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கர இன்டர்வா இருப்பாங்க. மாஸ்டர் நம்ம இன்னைக்கு வின் பண்ணியே ஆகணும், பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நான் வேர்ல வர வரைக்கும் வந்து பிராக்டிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து ஸ்மெல் பண்ண வருவான். இவன் அனுப்பி விட்டுருவான். இவனுங்க வேற நேரம் காலம் தெரியாம இன்டர்வா இருக்கானுங்களேன்னு புலம்பிட்டு ரொம்ப டிமோட்டிவா பேசிட்டு இருப்பான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹனியோட ஃப்ரெண்ட் வந்து கேட்பா, நீங்க எதுக்கு நம்ம டீம் டிஷர்ட் கூட போடாம வந்திருக்கீங்க, பக்கத்துல பார்த்தா ப்ளூ டீமும் ரொம்ப ஈகரா ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சஞ்சய் என்ன பண்ணுவான், ஷாக்கிட்ட போயிட்டு டக் ஆஃப் வார் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பான். லெங்க தான் டார்கெட் பண்ணணும், ஃபுல் வெயிட்ட வந்து போட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி. இங்க ஹனியோவும் சஜனும் மீட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இந்த பிளேஸ் ரொம்ப குவைட்டா இருக்குல்ல, நம்ம அப்புறமேட்டு வந்து போட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு சஜன் சொல்லுவா, அதுக்கு நான் முதல்ல இதுல வின் பண்ணா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும்னு. இங்க அகைன் எங்களோட கார்னர் வந்து இருக்கும், நான் இந்த ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சஞ்சய் சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், லூஸ் மாதிரி பேசுறேன், நிஜமா நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா நான் அகைன் நிகழ்ச்சிக்கு போயிடுறேன், பார்பிக்யூ போகும்போதெல்லாம் நான் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன், பிளஸ் உன்னை நான் ஹனின்னு கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சோ நீ எப்படியாவது ப்ளூ டீமை வின் பண்ண வச்சுதுன்ற மாதிரி. என்ன ஆச்சு உனக்குன்ற மாதிரி ஷாய் பார்த்துட்டு இருப்பான். அங்கிருந்து அவங்களோட ஹோம் ரூம் டீச்சர் வருவா மிஸ் யூன். அவ எந்த டீமும் ரிவீல் பண்ணாத மாதிரி ஒரு ஓவர் கோட் வந்து வியர் பண்ணிருப்பா. அவ அங்கிருந்து நடந்து வரும்போது இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி நினைச்சு பார்த்துப்பாங்க. டீம் ஒயிட்னு சொன்னது, டீம் ப்ளூன்னு சொன்னது, அதுக்கப்புறம் ஸ்வாப் பண்ண எல்லா விஷயத்தையும். கிட்ட வந்து என்ன பண்ணுவா,
ஓகிட்ட ஓபன் பண்ணா ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருப்பா. டீம் ஒயிட்ன்றவங்க 2 பேரும் ஷாக்கா பார்ப்பாங்க. மிஸ்யூன்னு சொல்லிட்டு இருப்பா ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, டீம் ஒயிட் நம்ம வின் பண்ண ரெடி ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எந்துவா. இதோட இவங்களை ஃப்ரீஸ் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம வேற ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.